சூர்யா நடித்து வெளிவந்த வாரணம் 1000 என்ற படத்தின் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமானவங்க தான் சமீரா ரெட்டி. இவங்க சூர்யாவுடன் முதல் படமே மிகப்பெரிய ஹிட் அடிச்சதுனால அடுத்தடுத்து இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் பல பட வாய்ப்புகள் கிடைத்தது. சூர்யாவுடன் நடித்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமாருடன் சேர்ந்து அசல் என்ற ஒரு படத்திலும் நடிச்சிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து நம்மளுடைய விஷால் கூடவும் வந்துட்டு ஒரு படம் நடிச்சிருக்காங்க. இப்படி பல படங்களில் அவங்க நடிச்சு வந்தாலும் அடுத்தடுத்து இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் போதிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. செகண்ட் ஹீரோயின் அப்படி இல்லைன்னா தேர்ட் ஹீரோயின் போஸ்டிங்ல தான் வந்துட்டு இவங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைத்து வந்திருந்தது. இதனால தமிழ் திரைப்படங்களுக்கு முழுக்கு போட்டு விட்டு திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க நம்மளுடைய சமீரா ரெட்டி. ஆனா இவங்க முதலில் நடித்து வெளிவந்த வாரணம் 1000 என்ற படத்துல இவங்க ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. இவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே மக்கள் மனதை கவரும்படியாக இருந்தது. அதனால தான் இவங்களுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்தது. அதுக்கப்புறமா அசல்ல இவங்களோட ட்ரெஸ்ஸிங் அந்த அளவுக்கு சரியில்லாத காரணத்தினால இவங்களுடைய தோற்றத்தை தமிழக மக்கள் கொஞ்சமா எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா இவங்க முழுமையாக கவர்ச்சியாக நடிக்க ஆரம்பிச்சவுடன் இவங்களுக்கு தமிழ்ல பட வாய்ப்புகள் குறைஞ்சது அப்படின்னா தற்போது வரைக்கும் கோடம்பாக்கத்தில் பேச்சு நிலவி வந்துட்டு இருக்கு. இது உண்மை என்று நிரூபிக்கும் வகையில் சமீபத்தில் ஒரு ஃபேஷன் ஷோவில் கலந்துகிட்ட நம்மளுடைய சமீரா ரெட்டி முழுமையாக, அதாவது உள்ளாடையே இல்லாம ஆடை அணிந்து வந்திருக்காங்க. அந்த ஆடை ஏற்கனவே அங்கங்க கிழிந்தது போலதான் இருந்திருக்குன்னா பாத்துக்கோங்க. இதனால அந்த புகைப்படம் சமூக வலைதளத்தில் வைரலாக பதவி வந்துட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க.